அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கொடுக்க போகிற பதிவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பதிவுங்க. நம்ம ஒரு மினியேச்சர் தாஞ்சூர் பெயிண்டிங் போட போகிறோம். கணேஷாவை பயன்படுத்தி மினியேச்சர் தாஞ்சூர் பெயிண்டிங் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வந்து சின்ன போர்டில் 6x4 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பிக்சருக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற பிக்சர் என்னவோ அதை செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம பெரிய பிக்சரில் போடக்கூடிய அதே பெயிண்டிங்கை அப்படியே சின்னதாக்கி போட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் யாரும் போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் தான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போடுறதுக்கு ரொம்ப எனக்கு ஆசைப்பட்டு போட்டிருக்கேன் இந்த பெயிண்டிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத ஃபுல் ஸ்டெப்பாக வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே சமயம் சில விஷயங்களையும் நீங்களும் கற்றுக்கலாம். நீங்கள் தாஞ்சூர் பெயிண்டிங் போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அப்படி லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நம்மளே போர்ட் போடணும்னு நினைக்கிறீங்க இண்டிவிஜுவலாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து போர்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம போர்டு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ போர்டில் வந்து சென்டர் லைன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மார்ஜின் போட்டுக்கலாம். மார்ஜின் போட்டுட்டு அதோட பார்டரையும் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் பார்டர் எடுக்க போகிறோம்னு. நான் வந்து இது வந்து இந்த போர்டுக்கு ஏற்ற பெயிண்டிங் பண்ணலை, நம்மளோட பெரிய போர்டில் பண்ணக்கூடிய அதே பெயிண்டிங். அதாவது இப்போ நான் எதை வந்து இதை சின்னதாக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா 12x15 போர்டில் போடக்கூடிய ஒரு ஸ்கெட்சை வந்து இப்போது நான் இந்த சைஸில் வந்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அப்போது நம்ம அதில் உள்ள இதெல்லாம் எந்த அளவுக்கு இதில் சின்னதாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நான் பார்டரும் வந்து ஸ்டோன் ஒட்டக்கூடிய அளவுக்குலாம் கொடுக்கல, அதை விட ரொம்ப சின்னதான பார்டர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதெல்லாம் ஸ்டோன்லாம் வந்து அதில் ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்கெட்சு பாருங்கள். நான் இந்த ஸ்கெட்ச் வந்து எப்படி ரீசைஸ் பண்ணேன், இது வந்து நான் கையில் ட்ரா பண்ண ஸ்கெட்சு தான். இது வந்து 12x15 சைஸுக்காக போட்டிருந்த ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சை வந்து நான் இந்த போர்ட் சைஸுக்கு வந்து பிரிண்ட் அட்ஜஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இது எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் டிப்ஸுங்கிற டாப்பிக்கில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ விநாயகர்லேயும் நம்ம அதே சென்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கணும். அந்த லைனும் போர்டோட சென்டர் லைனும் மெர்ஜ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரை வச்சுட்டு நம்ம அதை டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம கார்பன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகக்கூடாது. போர்ட்லேருந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம ட்ரேஸ் எடுக்கிறப்ப லைட்டாக நவுந்துட்டாலும் ஸ்கெட்ச் வந்து அன்மேட்சிங் ஆகிடும் இல்லை, அதனால கொஞ்சம் நமக்கு அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸ்கெட்சு. அது மேலே நம்ம போர்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயிண்டிங்கோட அவுட்புட்டே வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ நம்ம இது சின்ன போர்டுங்கிறதுனால 2 டேப் போட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவே பெரிய போர்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நிறைய டேப் போட்டு அதை மூவ் ஆகாத அளவுக்கு நம்ம கையால் தட்டு பார்க்கணும், மூவ் ஆகாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் எல்லோ கார்பன் வச்சு போட்டேங்க. எனக்கு சரியாக தெரியல, நம்ம மினியேச்சராக போடுறோம் அப்படின்றதுனால எனக்கு அது லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக செப்பரேட் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் ப்ளூ கார்பன் வச்சு அகைன் ஒன்ஸ் வந்து நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக போட வேண்டிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் ட்ரேஸில் சில பகுதியில் விட்டுருக்கோம் அப்படின்னா கூட அது எல்லா பகுதியையும் நம்ம பென்சிலால் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த இடம் நமக்கு எப்படி வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துலையும் முடிவு பண்ணிக்கணும். நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எதையாவது மாற்றணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ என்னென்னலாம் பிளானிங் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து இப்போவே நம்ம கொடுத்து முடிச்சிடணும். இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன பில்லர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பில்லரும் வந்து அதில் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த பில்லர் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்படியே விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு சின்ன வந்துட்டுல ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு லட்டு தட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரேட் வந்து வரைஞ்சிக்கலாம். விநாயகரோட வாகனம் அதை வந்து ரொம்ப சின்னதாக வரைய ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம சும்மா பேருக்கு அந்த இடத்துல ஒரு கொடுத்துருக்கேன். கலரிங்கில் தான் வந்து அதை ஃபைனாக கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ண மறந்தாச்சு, ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மக் ஒர்க்குக்கு வந்து மக் ஒர்க் ப்ரிப்ரேஷன் வந்து நான் பொறுமையாக வீடியோ கொடுக்குறேங்க. நான் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணலை, ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பொறுமையாக தரேன். இப்போ வந்து நான் ப்ரெஷ்ஷால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த பார்டர் கொடுத்துட்டு உள்ளேயும் வந்து பேஸ் ஃபில்லிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ப்ரெஷ்ஷால் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். கோன் அதிகமாக நான் யூஸ் பண்ணதில்லை. நான் கற்றுக்கிட்ட இடத்துல வந்து எனக்கு வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதிலே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்.
இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்து நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இப்போ கோன் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ப்ரஷில் போட்டுட்ருக்கேங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து கோனுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். நான் கோனுக்கு வந்து பேல் பேக்கெட் கவர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பேல் பேக்கெட் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம என்ன ரொம்ப சின்ன போடுங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம அதில் ஃபில் பண்ணியிருந்தேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இதில் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சின்ன படமாக இருக்கிறதுனால கரெக்டாக லைனுக்குள்ளே வந்து நிற்கலைங்க. ஸோ நான் அது வந்து ஒரு டாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். இல்லைனா அப்படியே டக்குன்னு வந்து அந்த லைனை விட்டு வெளியே வந்துடுது, இல்லைனா டச் ஆகிடுது பக்கத்தில் போடும்போது. ஸோ நான் அது வந்து ஃபுல்லாக டாட்டர் வச்சு தான் நான் வந்து செப்பரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், லைனை விட்டு வெளியே வராமல். பெரிய போர்டில் போடுற மாதிரி நம்ம நச்சுன்னு கரெக்டாக அந்த இடத்துல போட முடியல. அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகுதுங்க. இப்போ அவங்க கிரீடத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் அந்த திருவாச்சியில் ஒரு சைடு வந்து கொடுத்து பார்த்தேன் நைஸோருக்கு வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு. கோனில் நல்லா தாங்க வருது. ப்ரஷில் போடுறத விட கோனில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது. ப்ரஷில் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொறுமையாக இழுக்கிற மாதிரி வருது. அதுவே நம்ம பால் பேக்கெட்டில் வந்து அதாவது கோனில் போடுறப்ப வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியுதுங்க. அதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து நம்ம ஜுவல்ஸுக்கு அந்த திண்டில் ஒரு பகுதிக்கு அது எல்லா ஏரியாவுக்கும் வந்து கோல்டு கொடுக்க வேண்டிய அந்த ஏரியாவுக்கெலாம் வந்து நம்ம இப்போ மக் ஒர்க்கில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அந்த செயின் பகுதியெலாம் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் கொடுக்க முடியலங்க. ஒரு லைன் கொடுத்துட்டு ரிமைனிங்கை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை கொடுத்தேன்னா ரொம்ப அதிகமாகிடுது அந்த இடத்துல மக்கு. ஸோ கம்மியான அளவில் வச்சுட்டு நான் எனக்கு அதை ஃபில் பண்ணுன்றதுனால டாட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து நான் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ வந்து அந்த யாழி பகுதி ரொம்பவே சேலஞ்சாக இருந்ததுங்க. ரொம்ப பெரிய சேலஞ்ச் அந்த யாழியை வந்து நான் போட்டு முடிக்கிறது. ஸோ நான் பேஸ் ஃபில்லிங்லாம் கொடுக்கல, டைரெக்டாக வந்து நான் அதில் வந்து டிசைனை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு அது மேலே கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் அந்த ஏரியா. ஸோ நான் டைரெக்டாக அந்த லைன் மேலேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப 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 கஷ்டமாக இருந்ததுங்க அந்த இடத்துல. ரொம்ப சின்ன ஏரியா, அந்த பொட்டு மாதிரி வைக்கிற இடம்லாம் வந்து ரொம்ப சின்னது. அதில் வேற இன்னொரு இடம் ஒட்டக்கூடாது. ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறதுனால நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே காஞ்சிருது. ஸோ எனக்கு ஸ்பீடாக அது முடிஞ்சிருது வேலை. இப்போ அந்த யாழி டிசைனும் முடிக்க போகிறோம். பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது டெய்லரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க த்ரெட்டு வந்து பிரிக்கிற அந்த நீடில் வந்து அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காது, முனை வந்து கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த டிப்பு நீளமாக நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கிடைக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை செப்பரேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த நாக்கு பகுதி பல் பகுதி எல்லாமே வந்து கொடுத்துக்கிறேன். அந்த நீடில் வச்சு தாங்க இதில் யூஸ் பண்ண முடியாது. டாட்டர் கூட ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட மினிமம் சைஸ் டாட்டர் கூட வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப என்னால் வந்து அந்த டாட்டிங் டூலை வந்து யூஸ் பண்ண முடியலை. ஸோ நான் அந்த நீடில் இந்த டிப்பை தான் வச்சு பயன்படுத்தி நான் அதை வந்து ரொம்ப மைனூட்டாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் சின்னதாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து சைடில் வந்து அந்த திருவாச்சிக்கு சொல்ல டிசைன் போடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். உண்மையிலே ப்ரஷ்ஷை விட இதில் நல்லா தாங்க வருது. இப்போ வந்து நம்ம அந்த திருவாச்சியில் உள்பக்கமாக பேஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லைனிங் கொடுத்து பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த லைனிங் கூட கரெக்டாக அந்த இடத்துல என்னால் கொடுக்க முடியல. ஸோ நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். லைனிங் கொடுத்து முடிச்சுட்டு நான் ரொம்ப சின்ன ஓட்டை தாங்க போட்டிருக்கேன் அந்த பால் பேக்கெட்டில். இருந்தாலுமே எனக்கு அது வந்து அதுவே ரொம்ப பெருசாக தெரியுது. இதில் இதுக்கு மேலே சின்னதாக போட முடியாது. ஜஸ்ட்டு நான் ஒரு நீடில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கே வந்து இவ்வளோ பெருசு வந்துட்டுருக்கு. அது உள்ளே வந்து டாட் வச்சாச்சு. இவ்வளோ தாங்க இந்த டிசைனு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரிமைனிங் ஒர்க் அந்த கீழே உட்காந்துருக்க பீடம், திண்டு மேலே இருக்க டிசைன், அப்புறம் ஆர்ச்சில் இருக்க அந்த சொல்ல டிசைன், பில்லருக்கு கொடுக்கக்கூடிய டிசைன், இது எல்லாமே மைனூட்டாக கொடுக்கணுங்க. பொறுமையாக மைனூட்டாக கொடுக்கணும். இப்போ அவங்களோட ஜுவல்லரிஸில் வந்து பேங்கிள் கொடுத்துடலாம். பேங்கிளும் வந்து ரொம்ப சின்ன ஏரியா, அதையும் கொடுத்துடலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் 12/15 வந்து நான் 3/4க்கு வந்து அதை அப்படியே சின்னதாக்கியிருக்கேங்க. இது 3/4 சைஸு தான் வரும். இந்த விநாயகர் இருப்பார்.
போர்டோட சேர்த்தோம் அப்படின்னா 3.5க்கு வந்து 4.5 வரும் சைஸு. அந்தளவுக்கு வந்து சின்ன பிக்சரு. இப்போ அங்கே உட்காந்துருக்க நம்ம இந்த சோஃபா செட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் வந்து நான் ரொம்ப லைட்டாக பேஸ் ஃபில்லிங், இது வந்து நம்ம நார்மல் போர்டில் கொடுக்குறப்ப கொஞ்சம் மொத்தமான அளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுக்குறப்ப ரொம்ப மொத்தமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வெயிட் அதிகமாகிடும், இல்லை அப்படின்னா அது இந்த போர்டோட சைஸுக்கு வந்து மேட்சிங்காக தெரியாமல் ஒரு மாதிரி வந்து தெரியும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுக்கணும் இதில். ஆனால் இது ரொம்ப சின்ன போர்டுங்கிறதுனால ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்தா தான் வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். நம்ம ஃபில் பண்ணுறப்ப வந்து வரிசையாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டச் ஆகி எல்லாம் மெர்ஜ் ஆகிடும். ஸோ வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே அது காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம விட்டு போனால் அந்த இடையில உள்ள ஒரு பாட்டையும் ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக செப்பரேட் ஆகிடும். இல்லைனா ஒன்றோட ஒன்று டச் ஆகி சீக்கிரம் மெர்ஜ் ஆகிடும். நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி அந்த பேஸையும் ஃபில் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பாருங்கள், நான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முறை கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது 3மே 2mm ஸ்டோன் தாங்க. ஒயிட் வந்து வேறு கட்டிங்கில் பண்ணுறதுனால எனக்கு அதில் சின்னதாக கிடைக்கிறதா தேடி எடுத்தேன். இந்த அளவுக்கு சின்னதுக்கு மேலே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த பார்டர்லாம் அந்த ஸ்டோன் வச்சோன்னா பார்டரை விட எவ்வளோ பெருசுக்கு வந்து ஸ்டோன் பெருசாக தெரியுதுன்னு. அந்த ஒயிட் ஸ்டோன் மட்டும்தான் அந்த கிரீடத்துக்கு ஒன்று மேட்ச் ஆகுது. ரிமைனிங் ஸ்டோன் வச்சோம்னா எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. எனக்கு அது வந்து பிடிக்கல. இந்த சைஸுக்கு வந்து அது செட் ஆகலை. நான் வந்து மினியேச்சராக பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக உள்ளது அப்படியே சின்னதாக தெரிகிற மாதிரி. ஸோ நம்ம இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 7mm ஸ்டோன் எவ்வளோ பெருசாக அந்த ஃபேஸை மறைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் அந்த ஒயிட் ஸ்டோன் மட்டும்தான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேங்க. ஒயிட் ஸ்டோன் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமைனிங் என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஒர்க் என்ன இருக்கோ நான் எல்லா மக் ஒர்க்குமே முடிச்சுட்டேங்க. நான் ரிப்பீட்டடாக அதெல்லாம் காட்டுறது வெறும் சொல்ல டிசைனும் டாட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக இதில் வேறு டிசைன்ஸ் என்னால் வந்து இதில் கொடுக்க முடியல. ஸோ நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறது வெறும் சொல்ல டிசைனும் டாட்டிங் தான். அந்த பில்லர் ஃபுல்லாக வந்து சொல்ல தான் கொடுத்துருக்கேன். மேல் பகுதியிலையும் அந்த ஆர்ச்லேயும் சொல்ல தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அது உள்ளே கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ்லலாம் டாட்டிங் தான் வச்சுருக்கேன். பீடத்துலேயும் அதே தாங்க. ஆல்டர்னேட்டிவாக ஸ்டோன் 2 இதில் ஸ்டோன் பார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். லைன் கொடுத்துட்டு டாட்டு அகைன் வந்து உள்ளே வந்து ஆல்டர்னேட்டிவாக சொல்ல கொடுத்துட்டு டாட் வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க அதில் கொடுக்க முடிஞ்சது. அந்த பிளேட்லேயும் சொல்ல டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து சொல்ல டிசைனும் டாட்டிங்கும் வச்சு தான் நான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். வேறு டிசைன் கம்ப்ளீட்டாக என்னால் டீட்டெயிலாக கொடுக்க முடியல. ஸோ எனக்கு இதுவே இனஃப் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம மக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எப்படி ஃபாயில் ஸ்டிக் பண்ணுறது, ஃபாயில் ஒட்டிட்டு மேலே எப்படி லைனிங் கொடுக்கலாம், ப்ளஸ் பேஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கும் அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம கலரிங் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த 3 பார்ட்டில் வந்து முடிச்சிருவேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல். அடுத்த பதிவில் தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.